அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசி அன்பர்கள் இப்பொழுதைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தீர நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், உங்களை பற்றியும் சில முக்கியமான விஷயங்கள், நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போவதே போதும். கன்னிராசி அன்பர்களே, அடுத்தவங்க உங்களை சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இனிமே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் விளையாடிட்டோமே, கன்னிராசி அன்பர்களுடைய இவ்வளவு பிரச்சனையில் இவ்வளவு மோசமாக இருக்கே அப்படின்னு நினைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழணும். கன்னிராசி காலிபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசி. ருணரோவு சத்ருஸ்தானமே உங்கள் ராசி தான். கன்னிமனையில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனாலையோ என்னவோ ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமும் பெருசாக உங்களுக்கு நடக்காது. எல்லா இடத்துலையுமே சரி ஏமாற்றமும் இருக்கும், மனசில் ஒரு வலியும் இருக்கும், வேதனை. இந்த நிமிஷம் கூட உங்களுக்கு சந்தோஷமே இல்லாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஏன் நம்ம தனிமையிலே வாழறோம், யாருக்காக வாழறோம், எந்த விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ கருமாவை அனுபவிக்கிறோம் அப்படின்ற கொஷின் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். கன்னிராசை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே தவறு விட்டு கொடுத்து வாழ்கிறது தான். தனக்கு கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆனவளாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே ஒரு நாள் சரியாயிடும். நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு விட்டு கொடுத்து போகிறதுனாலே என்னவோ அவங்க வாழ்க்கையே விட்டு கொடுத்து போகிற மாதிரி ஆயிடும். ஒரு திருமணம் அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அந்த திருமணம் என்ற விஷயம் அசிங்கப்பட்டு நீங்கள் அந்த திருமணன்ற விஷயத்தினால கவலையை கொடுத்து அந்த திருமணம் அப்படின்ற விஷயத்தை நடக்காமல் போகும்பொழுது நீங்கள் நினச்சி வாழ்க்கையில் வருத்தப்படாத கன்னிராசி அன்பர்களே கிடையாதுன்னே சொல்லணும். 50 ரூபா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே எழுதி வைப்பாங்க இல்லையா, ஆனால் இந்த கன்னிராசி அன்பர்கள் கொடுத்த பணத்தை மறந்து நம்பிக்கை அப்படின்ற ஒற்றை சொல்லுக்காக வாழ்ந்து கடைசி வரைக்குமே உண்மையாக இருக்கிறவங்களே தான் இருப்பாங்க. தெரிஞ்ச நபர் இருந்தாலும் சரி, தெரியாத நபராக இருந்தால் கூட நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக வலி இருக்காது. ஆனால் நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராகவே இருப்பாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்களே பார்த்திங்கன்னா நம்மளை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தும் பொழுது நம்ம மனசில் ஏற்படுற அந்த வலியும் வேதனையும் பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையுமே சொல்லி அழ முடியாது. ரகசியமாக வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் வெளியே தெரிஞ்சு அது பிரச்சனையாகி அதில் மன வருத்தமாகி இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியில் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மனசை உடைச்சி காயப்படுத்துகிறாங்க இல்லையா. யாருடைய நம்பிக்கையும் சரி பெற வேண்டாம். ஆனால் எல்லாருக்குமே நம்பிக்கையாக இருக்கணும்னு நினச்சா நமக்கே துரோகம் பண்ணுறாங்களே, இதுக்கு என்ன காரணம்? ஒரு விதத்தில் இவங்களால பிரச்சனை, மனசால பிரச்சனை, ரெண்டுத்துக்குமே சுமந்து துலாபாரம் மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு ஒவ்வொரு நிமிஷமே ஒரு இரும்பு கடிக்கிற மாதிரி தான். நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை நினைவற்றக்கூடிய சொந்தங்களும் நட்புகளும் வாழ்க்கையில் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. யாருமே இல்லாமல் நம்ம சிறகடிக்கும் பறவையாக தனியாக வாழ்ந்துடலான்னு நினச்சாலுமே மனசில் இருக்கக்கூடிய பாசம், அன்பு அடுத்த ஒரு அன்பை தேடும். அந்த அன்பும் பார்த்திங்கன்னா நம்மளை அசிங்கப்படுத்துறது தான் காத்துட்ருக்கு. அந்த அன்பும் நம்மளை ஏமாத்துது, காயப்படுத்துது. என்றைக்குமே நம்ம நிம்மதியாகவோ சந்தோஷமாகவோ இருந்ததாகவே சரித்திரம் கிடையாது. நிறைய இறைவனுடைய வழிபாடு மேற்கொள்ளாத பொழுது நல்லா இருப்பாங்க. ஆனால் முழுவதுமே இறைவனுடைய வழிபாடு செய்யக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா அதிக பிரச்சனையை சந்திக்க மாதிரி அவங்களுக்கே தோணிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, கடவுளை நீங்கள் வணங்கவே இல்லைன்னா உங்களுக்கு பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும், மியூச்சுவலாக போயிடுவீங்க. ஆனால் எப்போ நீங்கள் கடவுளை வணங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது உங்களுக்கு நெகட்டிவ்னுடைய பவர் குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, தவறு செய்தவர்கள் சரியான நபர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சரியானவங்க அப்படின்றதுக்காக அவங்க தவறை மன்னிக்கக்கூடிய நபர் யாருன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் தான். தன்னுடைய வீட்டிலையுமே சரி, தன்னுடைய அலுவலகத்திலையுமே சரி, தன்னுடைய நட்பு வட்டாரத்திலையுமே சரி, தவறு செய்தவர்கள் சரி, இவங்களால நம்மள ஒரு சில விஷயத்தில் நன்மை அடைஞ்சிருக்கோம். ஆனால் அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய சுபாவம் இருக்கு இல்லையா உங்கள் லைஃப்பில், அதுதான் என்றைக்கும்ன்ற நல்லவங்க இவங்க கன்னிராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லவங்க அப்படின்ற பேர் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு.
உங்களை வெளிப்படையாக யாருமே பாராட்ட மாட்டாங்க. உங்கள் வெளிப்படையாகவே யாருமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. உங்களை தூக்கி விடணும் என்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது. ஆனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நிறுத்தணுன்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க, உங்களை உபயோகப்படுத்திப்பாங்க தேவைன்ற இடத்துல. ஆனால் உங்களால் ஆதாயம் என்ற விஷயத்த அவங்க கட்டாயமாக செய்ய மாட்டாங்க. காரணம், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் மேலே அக்கறைன்றதே கிடையாது. இதுதான் உண்மை. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தீங்களோ, யாருக்காகவும் உங்களுடைய லட்சியத்தையும் சரி எதையுமே மாற்றிக்கவே மாட்டீங்க இல்லையா. எதுலேயுமே ஒரு சுயநலம் கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு 10 நிமிஷம் உழைக்கிறேன், ஏதாவது பலன் கிடைக்குமா, நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் உழைக்கிறேன், ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்ற யோசனையை வச்சுக்காதீங்க. முழுவதுமாக கம்ப்ளீட்டாக நல்லா உழைங்க, உங்களுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். யாராலுமே சரி, எந்த இடத்துலையுமே சரி உங்கள் உழைப்பை ஏமாற்ற முடியாது. அது உண்மை. கன்னிராசி அன்பர்கள்கிட்ட, அதுலேயும் பெண்கள்கிட்ட இருக்கிற கோபம் நியாயமானதாகவே இருக்கும். ஒரு கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண் கோபப்படுறாங்க அப்படின்னா அது கண்ணகிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ நியாயமாகவும் தீர்க்கமாகவும் பேசுவாங்க. ஏன்னா மனசில் எதையும் வச்சுக்காம புதனுடைய அஸ்திரத்தை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. ராகு அஸ்திரத்தை யூஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா உண்மை மட்டும்தான் அவங்களுக்கு வெளிப்படும். யாரையும் பார்த்திங்கன்னா பழி சொல்லோ தீங்கு சொல்லோ இழைக்காதவங்க எந்த கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசி அன்பர்கள் தொட்டால் ஒரு விஷயத்தை ஜெயமாகும், அவங்க பேசினா அந்த வாக்கு உண்மையாகும். ஆனால் அந்த உழைப்புன்னு வந்துட்டால் அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரு கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸை நம்ம திறம்பட நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அவங்களே அந்த ஆஃபீஸை மேம்பட பார்த்துப்பாங்க. ஒரு முதலாளி இருந்து எந்த அளவுக்கு உண்மையாக அந்த ஆஃபீஸுக்கு நடக்குமோ அந்த அளவுக்கு அவங்களே, அந்த கன்னிராசி அன்பர்களே உண்மையும் விசுவாசமும் தன்னம்பிக்கையும் உடையவர்களாக இந்த கன்னிராசி அமைவாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிரன், அவங்க பாக்கியாதிபதி சுக்கிரன். ஸோ இப்படி ஒரு அமைப்பு வேறு யாருக்குமே இருக்காது. அந்த சுக்கிரனை அதிகமாக பவர்ஃபுல்லாக, ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரனாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரனை தன்வசம் வச்சுக்கிட்ட வெள்ளிக்கிழமை தோறும் எந்த விஷயத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லை நீங்கள் என்ன செஞ்சாலும் அது சுக்கிரஹோர நேரத்தில் செஞ்சு பாருங்கள். கன்னிராசிக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் அதிகமாக வழிபட வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தங்கநாதர் ஆலயம். நிறைய பெருமாள் கோவிலுக்கு போகலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்கள் நிறைய பெருமாள் கோவிலுக்கு தாராளமாக போகலாம். கன்னிராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு சூப்பராக இந்த விஷயத்தை பண்ணும் பொழுது வாழ்க்கை சிறப்பாக தூக்கிவிடும். வெள்ளிக்கிழமை பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போகலாம். இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு பலமானால் குடும்பமும் சரி, மனசும் சரி, வாழ்க்கையும் சரி, உங்களுக்கு பாக்கியமும் சரி வளம் பெறும் பொழுது வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எதிர்பாராத எக்ஸ்டெரியாடையான நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த குடும்ப தொழில், குடும்ப சொத்து, இதுக்கெல்லாம் ஒரு கரெக்டான ஆள் யாருன்னா கன்னிராசி அன்பர்கள் தான். அதாவது தலைமுறைனா பார்த்திங்கன்னா தன்னை வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துமே பத்திரமா பாதுகாக்கிறவங்களும் சரி, தலைமுறையாக வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெயரை காப்பாற்றுறவங்களும் சரி அந்த கன்னிராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். முதல் பாயிண்ட், என்றைக்குமே அடுத்தவங்க நம்மளுக்கு தூக்கி விடணும், அடுத்தவங்க நம்மளுக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்களுடைய அன்பு நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு ஏங்காதீங்க. அது லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு 50% தான் கிடைக்குமே தவிர 100% உங்கள் வாழ்க்கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்களால் நீங்களே தான் மேலே வர முடியும். அதே மாதிரி நீங்கள் எல்லாரையுமே தூக்கி விடக்கூடிய தன்மை இருக்குது. அடுத்தவங்க பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ அன்பாக இருக்கேன், உண்மையாக இருக்கிறேனே அப்படின்ற வருத்தத்தையும் சரி, ஒரு வேதனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதுக்கப்புறம் கஷ்டப்படுறதை நிறுத்திட்டு வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல நீங்கள் முயற்சி செய்யுங்க. 2வது பாயிண்ட், உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் பர்சனல் விஷயமாகவும் இருந்தாலும் சரி ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தடை தாமதத்தை ஏற்படுத்தும். ஒரு விஷயம் வெற்றி பெறும் வரைக்கும் நீங்கள் அதை யார்கிட்டையும் வெளியில் சொல்லாதீங்க. கண்டிப்பாக இன்னும் தேவையில்லாத பல சிக்கல்களையும் உங்களுக்கு உண்டாக்கும். அடுத்து 3வது முக்கியமான விஷயம், கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஃபேமிலியில் முன்னேற்றம் காணலாம்.
ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுங்க. பழைய விஷயங்களை அதிகமாக போட்டு யோசிக்கக்கூடாது. நம்மளே வந்தவங்கள நம்ம காப்பாற்றணும், ஃபேமிலியை முன்னேற்றணும், ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக திங்க் பண்ணணும். பழைய விஷயங்களை அதிகமாக போட்டு யோசிக்கக்கூடாது. நம்மளை நம்பி வந்தவங்கள நம்ம காப்பாற்றணும். ஒரு வேலையில் உண்மையாக இருக்கணும், குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருக்கணும். எல்லாம் நினைக்கிற நீங்கள் உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, உங்கள் உடலுக்கும் நீங்கள் உண்மையாக இருங்க. எல்லாருக்காகவும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு உங்கள் ஹெல்த்தை மட்டும் பாதிப்படையக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யாதீங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு கர்மா வருது அப்படின்னா அதுக்கு வேறு யாருமே காரணம் கிடையாது, அதுக்கு நீங்களே தான் காரணம். ஸோ எக்காரணத்தை கொண்டும் எந்த தவறும் உங்களை மீறி நடக்கவே நடக்காது. அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றியையும் நீங்கள் பெற்றிடலாம். அதுதான் உண்மையே சொல்லலாம். அடுத்தும் இது வரைக்கும் எந்த ஜோதிடரும் சொல்லாத உங்களுக்கு வாழ்க்கைக்கு அவசியம் தேவையான மிக முக்கியமான ரகசியத்தை சொல்ல போகிறோம். தவறாமல் அந்த பதிவையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்ட் 2 வீடியோ உங்களுக்காக போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ஒன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.